மா, என்னடா? கல்யாணம் சம்பந்தமா ஒரு சின்ன விஷயம். உடனே அதை சீரியஸா எடுத்துக்காத. நீ அந்த வீட்டோட மாப்பிள்ளைய போறதே நான் சீரியஸா எடுத்துக்கல. அதை விட சீரியஸான விஷயம் என்ன இருக்கும் சொல்லு. அப்போ உனக்கும் லைட்டா உள்ள இருக்கதான் செய்யுது. ஆமா, அது எப்படி இல்லாம இருக்கும்? தெரியும் உனக்கு அந்த குண்டமாவை பிடிக்காதுன்னு. அவளுக்கு கூட தான் என்ன பிடிக்காது. அது அப்புறம் உனக்கு அந்த குண்டமாவை பிடிக்காது. சுத்தமா பிடிக்காது. ஏன் அப்படியே? பொம்பளையாடா அவ? பெத்த பொண்ணுக்கே நல்லது நினைக்காத அவ வேற யாருக்கு நல்லது பண்ணுவா சொல்லு. அது சரிதான். ஆனா அந்த அக்னி நட்சத்திரம் படத்துல வர மாதிரி 2 பேரும் முறைச்சிக்கிட்டே இருக்கீங்க. என்னைக்கு முட்டிக்கு போறீங்கன்னு தெரியல. அதெல்லாம் அப்பப்போ நடக்கதாண்டா செய்யுது. ஆனா வெளில தெரியல. அதாண்டா பெரிய ஆளுங்க சண்டை. வெளி காயமே வராம உள் காயமாவே அடிக்கிறது. கேடிமா நீ. அது சரி, நீ என்னமோ சொல்ல வந்தியா, அதை சொல்லு. கல்யாண பத்திரிகையில என்ன, அதுக்கும் அவ ஏதாவது கண்டிஷன் போட்டாளா? இல்ல, அதெல்லாம் இல்ல. அதுல நம்ம அப்பா பேரு போடணுமான்னு. ஐயோ, என்ன சீரியஸ் ஆகுது? அந்த தெய்வத்தோட பேரை போடாம எப்படி செந்தில்? செந்தில் அம்மா அம்மா, ஒரு செகண்ட் என்னுடைய ஆக்டிங்க உண்மை நினைச்சிட்டேல்ல? செம்ம ஆக்டர் நீ. போடுறா போடுறா, அந்த ஆள் பேரை போடு, அதனால ஒண்ணும் இல்ல. இல்லம்மா, வேணான்னா விட்டலாம். அந்த ஆளுக்கு அந்த அளவு சீனெல்லாம் கிடையாது. போடலன்னா ஏன் போடலன்னு போட்டு விடு. நீ அவரை யோசிச்சு வருத்தப்பட்டிருக்கியா? வருத்தப்பட்டு அழுதுட்டு இருந்தா வாழ்ந்திருக்கவும் முடியாது, உங்களை வளர்த்து ஆளாக்கிருக்கவும் முடியாது. அந்த ஆளு ஓடிட்டான்னு தெரிஞ்சதும் பயங்கரமா கோவம் வந்துச்சு. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டேன். எதிரி இருந்தாதான் ஈஸியா வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். அம்மா, அந்த ஆள் மேல இருந்த கோவத்துல வாழ்ந்து காட்டணும்னு வைராக்கியமா ராத்திரி பகல் பார்க்காம கஷ்டப்பட்டேன். அதனாலதான் நம்மளால ஜெயிக்க முடிஞ்சது. இப்போ அவர் மேல கோவம் இருக்கு உனக்கு? அப்புறம் நன்றியோட நினைச்சுக்கிறது தான். என்னம்மா? ஆமாண்டா, அந்த ஆள் கூட இருந்திருந்தா இதை விட சுமாரான ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்திருப்போம். அவன் ஓடி போனதுனாலதான் இவ்வளவு வளர்ச்சி நமக்கு. வேற லெவல் மா நீ. அதுவும் இல்லாம ஆயுசுக்கும் பூவோடையும் பொட்டோடையும் இருக்கலாம்ல. சரி, ஒரு நாள் அந்த திரும்பி வந்துட்டா என்ன பண்ணுவேன்? ஒரு உருட்டு கட்ட அவனுக்காகவே காத்துட்டு இருக்கு. சரியான ஆள் நீ. செந்தில, எனக்கு ஒரு சின்ன ஆசைடா. என்ன? உன் தாத்தாவை கல்யாணத்துக்கு கூப்பிடணும். தாத்தாவா? அவர் நல்லவர் தான், அவருக்கு என் மேலதான் கோவம். ஓன்னது அவரு பையன், அவருக்கு ஏன் ஓ மேல கோவம்? ஒண்ணு நான் ஊரை விட்டு வந்தது, உங்களெல்லாம் கூட்டிட்டு வந்தது, இதெல்லாம் கொஞ்சம் வருத்தம் அவருக்கு. நம்ம சொந்தக்காரங்களை பத்தி தெரியாதா? ஆளுக்கு ஒன்னொன்னு சொல்லுவானுங்க. சரி, அதெல்லாம் விடு. என்ன பண்ண சொல்லு. உன் தாத்தா கல்யாணத்துக்கு வரணும். அவரை முன்னாடி நிக்க வச்சு இந்த கல்யாணத்தை நடத்தணும். அவள் தானே, பண்ணிடுவோம். இந்த கல்யாணத்தை ஊர்லயே பண்ணணும்டா. பண்ணிட்டா போச்சு. உனக்கு இங்க ஐயா, இங்கெல்லாம் போருமா. 100 ரூபாய்க்கு ஒரு பொக்கே வாங்கி வந்துட்டு மொத்த ஆபீஸ் சாப்பிட்டு போயிடுவானுங்க. இவன் ஒருத்த. ஊர்ல தான்மா அது ஒரு மாதிரி லைவ்லியா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், கல்யாணமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். உனக்கு ஓகே இல்ல? ஊர்லயே பண்ணிடலாம் விடு. சரி, அப்போ நம்ம போய் தாத்தாவை பார்க்கணும். பாத்துடலாம். ஆமா, இதே நிச்சயத்துக்கு பண்ணலாமா? அது கோவமா இருக்காருன்னு நினைச்சு விட்டுட்டேன். அப்புறமா சுப்பு கிட்ட ஏன் என்ன கூப்பிடலன்னு கோவிச்சுக்கிட்டாராம். அப்ப தாத்தா ரெடி? ரெடிதான். கூப்பிட்டா ஓடி வந்துருவாரு. ஆனா அதுவும் ஒரு சிங்கம் தான்டா, பார்த்து ஹேண்டில் பண்ணணும். விடுமா, பாத்துக்கலாம். என்னடா சூப்பர் ஆளு மணி. என்ன திடீர்னு? இல்ல, பெரிய பெரிய மேட்டர்லாம் சப்தியா லெஃப்ட்ல ஆடுற பாரு. நீதான். I'm proud of you. I love you. போடா போடா, அதான் ஒருத்தி வந்துட்டாளே. எத்தனை பேர் வந்தாலும் நீதான் என் ஃபர்ஸ்ட் லவ். லவ் யூ சார்தா.